வெல்கம் டு டாக்டர் ஷெரின் லியோன்ஸ் கார்டன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே பழ அறுவடை தான். என் தோட்டத்தில் நிறைய பழங்கள் அறுவடை இருக்குது. குறிப்பாக நிறைய நீல ஒட்டு மாங்காய், சக்கப்பழம் எல்லாம் அறுவடை இருக்குது. ஸோ வாங்க தோட்டத்துக்குள்ளே போய் சீக்கிரமாக அறுவடை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தோட்ட வேலை இருக்குது. தோட்டத்தை கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. ஆல்ரெடி போன வாரம் நாங்கள் ஆட்களை விட்டு தோட்டத்தை நீட் பண்ணோம். அதில் கொஞ்சம் குப்பை ஒரு சைடில் வச்சுருக்காங்க. ஸோ அதை டாக்டர் வந்து ஓரமாக ஒதுக்கிட்டு பழ அறுவடையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்ல சுவையான நீல ஒட்டு மாங்காய். இந்த மாங்காய் பயங்கர டேஸ்டாக இருக்கும். அசைச்சிங்கன்னா எனக்கு எடுக்க முடியல. நீங்கள் அசைச்சிட்டே இருக்கீங்க. நான் எப்படி இருப்பேன்? ஓகே, இனி இருக்கா? Oi. Oi, papi. Hey, papu. பாப்பு என்ன செய்யற? மக்கள் என்ன செய்யுது? என்ன ஜாலியா உட்கார்ந்துருக்கா பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு. பாப்பு அம்மாவை பாரு. பாப்பு ஏ குட்டி, மோளு குட்டி, மோளு குட்டி. மாங்காய் பறிக்கியது டாக்டரோட வேலை. எல்லாத்தையும் பத்திரப்படுத்துறது என் வேலை. பழுக்க வைக்கிறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். பழுக்க வைக்கிறது மட்டும் இல்லை, கட் பண்ணி சர்வ் பண்ணுறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஐயோ, ஒன்று கீழே விழுந்துருச்சு. கொப்போட கிளையோட வந்து ஒண்ணுதானா? ஒரு 50 மாங்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி, அதாவது போன மாதம் நாங்கள் நிறைய பறித்து பழுக்க வச்சோம். ஒன்றுமே பழுக்கலை, எல்லாம் அழுகி போச்சு. இந்த வாட்டியாவது நல்லா பழுத்து அதை ருசித்து சாப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வீட்டில் வந்து பழுக்கிறது இல்லையா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் சில நேரம் ஏதாவது கேடு வந்துச்சுன்னா மாங்காய் ஒழுங்காக பழுக்க மாட்டேங்குது. இந்த வாட்டி மாங்காயில் பயங்கர கேடான சக்கையெல்லாம் நல்லா வந்துச்சு. எனக்கு ஹார்வெஸ்ட்டும் நினச்ச மாதிரி இல்லை. வருஷம் மாதிரி இந்த வாட்டி எனக்கு நிறைய மாங்காய் காய்க்கவும் இல்லை. ஒரு 2 மாமரத்தில் தான் பரவாயில்லாமல் காய்கள் இருந்தது. ஒவ்வொன்றா தான் எடுக்க முடியும். கையில் வந்து கேமரா இல்லைன்னா எல்லாத்தையும் எடுக்கு. 2 மாங்காய் பேஸ்கெட் நிறைய போகுது.
எத்தனை மாங்காய் பாருங்க. ஒன்று, 2, 3, 4. ஆனால் இதெல்லாம் அப்படி செவப்படிச்சிருக்கு பாருங்க. செவத்துருக்கு. சின்னதாக எனக்கு எல்லாம் விட்டுவா. பழுக்கு மாட்டு தான் டவுட்டாக இருக்கு. ஆனால் இந்த தோட்டை தான் பெஸ்ட் ஐட்டம். எஸ் எஸ் எஸ். இப்போ 3 நல்ல விளைஞ்சிருக்கு. ஒரு மஞ்சள் அடிச்சிருக்குல்ல பழம் எல்லாம். பழுக்கணுமே, அழுகக்கூடாது, பழுக்கணும். அழுகக்கூடாது, அழுகக்கூடாது, அழுகக்கூடாது. ஒரு கொய்யாக்காய் அதான் பறிக்க போகிறேன். இந்த கீழே 2, 3 நல்லா விளைஞ்சேன். அதை மட்டும் பறிச்சுங்க. கீழே இதில் 1, அதில் 2 அதெல்லாம் பறிச்சிங்களா? ஏன்னா அது பழுகுதானே தெரியாது. அம்மா தாமாக்கு அம்மா. அதை தனியா அப்படி மாங்காய் இனிதான் மாம்பழம் ஆக்கணும் அப்படிதானே. இப்போ மாங்காய் பாப்பு பாருங்க கூடயே வர்றது பாருங்க. எங்க புரியா சக்கை வெட்ட போறேன். நீ மாங்காய் பறிச்சாச்சு. நல்லா பழுத்துருக்கு. பிதுங்கிறத பாருங்க எப்படி பிதுங்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லா பழுத்துருக்கு. வெட்டிடுவோமா? பழுத்த சக்கை வெட்டியாச்சு. பாப்புவா சக்கை மாங்காய் எல்லாம் சண்டே அறுவடை பண்ணியாச்சு. சின்ன சக்கை தான், ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். போன வாரம் வீடியோவில் ஒரு சக்கை பறித்து நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம் இல்லையா, அது இதே சக்கை தான். இதே சக்கை பழம் தான். இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இனி வெட்டணும். வேறு வேலை இருக்கா உங்களுக்கு? நீங்கள் போகலையா அன்னைக்கு? இது வந்து நாட்டு ரோஜா பூ. எனக்கு தவறாமல் என்றைக்குமே இந்த ரோஜாவில் பூக்கள் இருக்கும். ஏன்னா இது நாட்டு ரோஜா வெரைட்டி. நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப எளிது. நீங்கள் கொஞ்சமாக உரம் அதெல்லாம் போட்டால் போதும். நட்டு வச்சாலே நல்ல புஷி ஆயிரும். ஆனால் அப்பப்போ உரமும் போட்டு வேப்பம் புண்ணாக்கும் போட்டுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். நாட்டு ரோஜா செடி எப்படி நடணும் அப்படின்ட்டு நான் டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். என்னோடய கார்டன் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ரோஜா செடிக்கு நான் என்னென்ன உரம் போடுவேன், எப்படி நடணும்னுலாம் நிறைய வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த பூக்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப சத்தானது. நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் பூக்களை அப்படியே பறித்து மில்கோட சேர்ந்து மில்க் ஷேக் பண்ணி குடிக்கலாம். பூக்களையும் அப்படியே சாப்பிடலாம். நான் ஒரு பூ கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லைன்னா ட்ரை பண்ணி ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்.
இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு ஹார்வெஸ்டிங் vlog-உடன் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஷெரின் லியோன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.